ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். அவ செத்ததை நம்ம பார்த்தோமே. அப்படின்னா இங்க இருந்து அவ டெட் பாடி எங்கடா? தெரியல என்ன. டேய், ஏதோ தப்பா இருக்குடா. வாங்க வாங்க வாங்க. ஆதிசக்தி, இவ ஒரு பாவமும் அறியாத குழந்தை. இந்த பூமியில வாழவே தகுதி இல்லாத துஷ்டர்களோட சூழ்ச்சிக்கு பலியாகிட்டா. காவல் தெய்வமான எனக்கு இருக்கிற சக்தியை வச்சு இவளை காப்பாத்த முயற்சி பண்ண. ஆனா என் சக்தியை மீறி ஏதோ ஒண்ணு இவளை காப்பாத்த விடாம தடுக்குது. என் தாயான நீ என் சக்தியை எது தடுக்குதோ அத விலகி இந்த குழந்தைக்கு மறுபடியும் உயிர் வர்றதுக்கு நீதான் உதவி பண்ணணும். இவளுக்கு உயிர் கொடுத்து முழு ஆயுள் காலத்துக்கும் நீ இவளை வாழ வைக்கணும் தாய். தாயா ஆதிசக்தி, என்ன இது சோதனை? உன் ஆசீர்வாதத்தோட என் சக்தியை பயன்படுத்தினாலும் ஏன் பலிக்கல? இவளை காப்பாத்த விடாம எது என்ன தடுக்குது? எனக்கு பதில் சொல்லு தாயே. என் முன்னாடி உருவமா வந்தோ இல்ல உன்னோட குரல் மூலமாவோ எனக்கு நீ இப்போ பதில் சொல்லு. என் முன்னால ஏன் வர மாட்டேங்கிற? ஏன் உன் குரல் கேட்க மாட்டேங்குது? எதனால என் கேள்விக்கு நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு தாயி, சொல்லு. உன்கிட்ட இருந்து எப்படி பதில் வாங்கணும்னு எனக்கு தெரியும். செத்து போனவளோட உடம்பு அதுக்குள்ள எப்படி மாயமா மறைய முடியும்? அங்க என்ன நடந்திருக்கும்? நாம பாக்குறப்போ அவ மயக்கத்துல கிடந்தா. நாம அங்க இருந்து வந்ததும் ஒருவேளை மயக்கம் தெளிஞ்சு துர்கா எந்திரிச்சு போயிட்டாலும் என்னவோ. அப்போ இன்னும் அந்த துர்கா சாகலையா? இல்ல நீ, நான் தான் நாடி பார்த்தனே, அவ செத்துட்டா. அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆமாக்கா, நானும் தான் நாடிய செக் பண்ணேன். அப்பா அவ உடம்புல உயிர் இல்லக்கா. அப்படின்னா அவ பொண்ணு அங்கதானே இருக்கணும். இப்ப அங்க இல்லையே. பதட்டத்துல நீங்க சரியா நாடி பார்க்கல. அவ செத்துட்டான்னு நீங்களா நினைச்சிட்டீங்க. நிறுத்து. ஒண்ணுக்கு 2 பேர் செக் பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம துர்கா வாயில நுர தள்ளி இருந்துச்சு. அவ மூக்குல ரத்தம் வழிஞ்சிருந்துச்சு. அத நாமளே பார்த்தோம்ல. அங்க அவ டெட் பாடிய காணோம்னா
அப்ப வேற என்னவோ நடந்திருக்கு. மாமா, ஒருவேளை கனகா வந்திருந்து துர்காவை அந்த நிலைமையில பாத்திருந்தா அவ சும்மா இருக்க மாட்டாள்ல. கனகா வந்து செத்து போனவளுக்கு உயிர் கொடுத்து அவளை கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்றியா நீ? செத்து போனவளுக்கு எப்படி உயிர் கொடுக்க முடியும்? ஆனா அந்த துர்கா உடலை அவ தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. அப்படி கூட இருக்கலாம். யார் கண்டா கனகா அவளுக்கு உயிர் கொடுத்து காப்பாத்த கூட முயற்சி பண்ணுவா. அத்தை, கனகாவுக்கு அந்த அளவுக்கு சக்தி இருக்கும்னு எனக்கு தோணல. என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? கனகாக்கு உயிர் கொடுக்கிற சக்தி அவளுக்கு இருக்கா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்ல. முதல்ல துர்கா செத்துட்டாளா இல்ல உயிரோட தான் இருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவ உடம்ப தான் காணுமே. அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்பான் நீ. ஒருவேளை கனகா அவளை மறைச்சு வச்சிருந்தா எங்க வச்சிருக்கான்னு கண்டுபிடிக்க காடு மலைன்னு அலையணுமா? அலையெல்லாம் வேண்டாம். இருந்த இடத்துல இருந்து துர்கா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இல்லாம இப்ப அவ உயிரோடு இருக்காளா செத்துட்டாளான்னு கூட கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு முடியும்? சூனிய கிழவி. என்ன ஆவுடை? தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கா? தலைக்கு மேல இல்ல, எங்க கழுத்தையே அழுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க தான் உதவி பண்ணணும். நான் என்ன பண்ணணும் சொல்லு. இப்பவே நேர்ல வந்து உங்களை சந்திக்கணும். அதுக்கு என்ன, உடனே நீ கிளம்பி வா. ஜனா, அண்ணே, நாங்க எல்லாரும் ஒரு இடத்துக்கு போறோம். நீ இங்க இருந்து நான் சொல்ற மாதிரி ஒரு வேலையை செய்யணும். சொல்லுங்கண்ணே, என்ன செய்யணும்? கனகா எங்க இருக்கான்னு தெரியல, அவளை கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்ற. அதுக்கப்புறம் நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும். புரிஞ்சுதா? சரிங்கண்ணே. எல்லாம் வாங்க போலாம். ஆதிசக்தி தாயே, உன்கிட்ட துர்காவை பத்தி முறையிட்ட. நீ எந்த பதிலும் சொல்லல. காவல் தெய்வங்கள் உலவ விரும்பாத தீட்டு இடமாக கூட அது இல்லை. அப்படி இருந்தும் எதுக்காக என் சக்திய செயல்பட விடாம தடுத்த? துர்கா ஏன் குழந்தை, அவளை அழிக்க துஷ்ட சக்திகள் சூழ்ந்தப்ப அவங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்துறதுக்காக தான் நான் மனுஷ ரூபம் எடுத்து வந்தேன். நான் 1 மணி நேரம் நிஷ்டையில இருந்தப்ப துஷ்டர்கள் என் குழந்தையோட உயிரை பறிச்சுட்டாங்க. இழந்த உயிரை நான் திருப்பி தரணும். அந்த சக்தியை எனக்கு கொடு. கனகதுர்கா, அங்க என்கிட்ட நீ முறையிட்டப்போ நான் ஏன் அமைதியா இருந்தேன்னு தெரியுமா? காக்கும் தெய்வங்களான நமக்கு சரீரத்தில இருந்து பிரிஞ்ச ஆவிய திருப்பி செலுத்துற சக்தி நமக்கு கிடையாது. அது தெரிஞ்சும் நீ என்கிட்ட முறையிட்டா நான் என்ன பண்றது? தாயே, இறந்து போன யாருக்கோ திரும்ப உயிர் கொடுன்னு நான் கேட்கல. துர்கா என்னோட மக, என்ன தேடி வந்த மக. அது உனக்கும் தெரியும். கோயில்ல
கொஞ்ச நேரம் உட்காரலாமாங்க? சரிம்மா. கோவில் பிரசாதம் எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி சரி. இந்தாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. சரி 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 சரி. சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஏங்க, குழந்தை கையில பணத்தை கொடுத்து உண்டியல போட சொல்லலாம். வாங்க போலாம். காசை கொடுங்க. பாப்பா போடுங்க. ஐயோ ஐயோ குழந்தை விழுந்துருச்சே. ஐயோ குழந்தை விழுந்துருச்சா? வாடி. ஐயோ யாராவது வாங்க, என் குழந்தை உண்டியல்ல விழுந்துருச்சு. சீக்கிரம் வாங்க. குழந்தை உண்டியல்ல விழுந்துருச்சு. என் குழந்தைய யாராவது காப்பாத்துங்க. என்னம்மா என்ன ஆச்சு? குழந்தைய காசு போடுற உண்டியல்ல போட்டுட்டாரு ஐயா. ஐயோ குழந்தை உண்டியல்ல விழுந்துருச்சா? என்னம்மா நீ பத்திரமா வச்சுக்க கூடாதாமா? எப்படி குழந்தை விழுந்துச்சு? குழந்தை கையால காணிக்க போடுறேன்னு சொல்லி இவர் குழந்தைய உண்டியல்ல போட்டுட்டாரு ஐயா. ஐயோ கை தவறி விழுந்துருச்சுங்க. என் குழந்தைக்கு அடிக்கடி பட்டிருக்க போகுது. யாரையாவது வர சொல்லுங்களேன். என் குழந்தைய காப்பாத்துங்களேன். என் குழந்தைய காப்பாத்துங்களேன். குழந்தை அழுவுற சவுண்ட் கூட கேட்கல. சீக்கிரம் வர சொல்லுங்க. அம்மா பயப்படாதம்மா, உண்டியல் நிறைய பணம் இருக்கு, அதனால குழந்தைக்கு அடிபடாது. இப்பயே ஆளை வர வச்சு குழந்தைய எடுக்க சொல்றேன். தம்பி இங்க வாப்பா. என்னாச்சு? உள்ள இவங்க குழந்தை விழுந்துருச்சான். ஸ்டூல் எடுத்துட்டு வந்து இவங்க குழந்தைய தூக்கிடு. அப்படியா? கொஞ்சம் இருங்க பாக்குறேன். ஸ்டூல் எடுத்துட்டு வர ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா பயப்படாதம்மா, வந்து எடுத்து கொடுத்துருவான். பயப்படாதீங்க. இருமா, அழாதீங்க, அமைதியா இருங்க. தள்ளுங்க. சீக்கிரம் எடுப்பா. சீக்கிரமா பாருங்க. எடு. ஐயோ குழந்தை என்ன தெரியலையே. பாத்து பாத்து. இருமா இருமா எடுத்துவாங்க. தெரியலையே. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகல. குழந்தைக்கு எதுவும் அடிபடல. சரி குழந்தை பத்திரம். ஐயா ஒரு நிமிஷம். காணிக்கையா உண்டில போடுறது காசு பணமா இருந்தாலும் இல்ல வேற எதுவா இருந்தாலும் அது எல்லாமே இந்த கனகதுர்கை அம்மனுக்கு தான் சொந்தம். கை தவறி விழுந்திருந்தாலும் இனிமே இந்த குழந்தை கனகதுர்கை அம்மனோட குழந்தை தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, அதுதான் காலங்காலமா கடைபிடிச்சுக்கிட்டு வர வழிமுறை. இந்த குழந்தை அம்மனோட குழந்தை, அதனால இது தெய்வ குழந்தை. அப்படின்னா இந்த குழந்தை எங்களுக்கு சொந்தம் இல்லையா? கோயிலுக்கே ஒப்படைச்சிடணுமா? அப்படி இல்லம்மா, முறைப்படி இந்த குழந்தைய கனகதுர்கைக்கு தத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த குழந்தைய நீங்களே கூட்டிட்டு போலாம். ஆனா இந்த குழந்தைய நீங்களே வளர்த்தாலும் இவளுக்கு அப்பா அம்மா எல்லாம் இந்த அம்மா கனகதுர்கை அம்மன் தான். பூசாரி ஐயா, சொல்லுங்க. இந்த குழந்தைய வாங்கி அம்மனுக்கு தத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த குழந்தைய பெத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. சரிங்கய்யா. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. அம்மா குழந்தைய கொடுமா. வாழ செல்லும். வா 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 வா. உனக்கு ஒண்ணும் இல்லடா. அம்மா குழந்தை பேர் என்னம்மா? துர்கா. சாமியோட பேர் தான் வச்சிருக்கீங்க. சரிம்மா, 2 பேரும் நான் சொல்றதை திருப்பி அம்மனை பார்த்து சொல்லுங்க. சரிங்க ஐயா. எங்கள் செல்வ மகளான துர்காவை, எங்கள் செல்வ மகளான துர்காவை தாய் கனகதுர்காவிற்கு முழு மனதோடு தத்து கொடுக்கிறோம்.
எங்க குழந்தைய உன்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். இனிமே அது எங்க குழந்தை இல்ல, உன்னோட குழந்தை. இனிமே இந்த குழந்தைய வளர்க்கறது மட்டும் தான் எங்க வேலை. ஆனா நீதான் உன் குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும் தாயே. தாயே, உன் ஆசீர்வாதத்தோட உன் குழந்தைய அவங்க பெத்தவங்க கிட்டே ஒப்படைக்கிறேன். ஐயா, நீங்களே கொடுங்க. ஓம் கணபதி நமः. தாயி, இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும் ஆலயத்துல தங்கி இருந்துட்டு காலையில குழந்தையோட நீங்க வீட்டுக்கு போலாம் தாயி. சரிங்க சாமி. சரிங்கய்யா, ரொம்ப நன்றி அப்படியே சாமி. செய்றோம். அதனால துர்கா என்னோட குழந்தை. அவளோட அப்பாவும் அம்மாவும் துர்காவை என்ன நம்பி ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்களோட முழுமையான ஆயுள் முடியறதுக்குள்ள அவ ஆயுள் முடியறத எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? தாயே, நீங்க சொல்ற மாதிரி சரீரம் பிரிஞ்ச ஆவிய திரும்ப செலுத்துற சக்தி நமக்கு இல்லதான். ஆனாலும் அதுக்கும் விதிவிலக்கு இருக்கு. ஒரு தாயா என் நிலைமைய உணர்ந்து எனக்கு நீ அந்த சக்தியை கொடுக்கணும். மகளே, என்ன மன்னிச்சிடு. காவல் தெய்வங்களாவே இருந்தாலும் நமக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. உன் குழந்தை இறந்ததுதான். இயற்கை விதியை மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. காக்கும் தெய்வங்களான நமக்கு காக்கும் சக்தி கிடையாதா? கிடையாது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல், இந்த 5 வழியாகத்தான் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது. இதுல நாம காக்கும் தெய்வங்களா இருக்கோம். படைத்தல்ங்கிறது நம் சக்திக்கு உட்பட்டது கிடையாது. இந்த இயற்கையோட விதிய ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல தாயே, இல்ல. நமக்கு விதிவிலக்கு இருக்கு. நீ சொல்ற மாதிரி விதியை ஏத்துக்கிட்டா இறந்து போன சக்தியவான் திரும்பவும் உயிர் பெற்று இருக்க முடியாது. கரிக்கட்டையா போன அபிமன்யு மீண்டும் உயிர் பிழைச்சு வந்திருக்க முடியாது. சிவனால் தண்டிக்கப்பட்ட தட்சனும் மார்க்கண்டேயனும் உயிர் பெற்று இருக்க முடியாது. விக்ரமாதித்யன் கதையில தலையும் உடலும் தனித்தனியா துண்டானப்போ காலி 2ஐயும் இணைச்சு உயிர் தரலையா? இதுக்கு முன்னால சுடுகாட்டு தட்சனை அழைக்கிறதுக்காக ஒரு பிணத்துக்கு என்னால உயிர் கொடுக்க முடிஞ்சது. ஏதோ ஒரு பிணத்துக்கு உயிர் கொடுக்க முடிஞ்ச என்னால ஏன் என் மகளுக்கு உயிர் கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க? நீ சொல்றது அத்தனையும் உண்மைதான். சத்தியவானும் அபிமன்யுவும் தக்ஷனும் மார்க்கண்டேயனும் உயிர் பெற்று வந்ததுக்கான காரணம் அழித்தலுக்கு காரணகர்த்தாவான அந்த ஆதிசிவன். அதே மாதிரி பிணத்துக்கு உயிர் வந்ததுக்கு காரணம் நீன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா உண்மை அது இல்ல. இயற்கைக்கு முரணா சுடுகாட்டு தக்ஷன் பல பாவங்களை பண்ணிட்டு இருந்தான். அவனும் இயற்கைக்கு முரணான முறையில தண்டிக்கப்படணும்னு விதி இருந்ததுனால அந்த பிணத்துக்கு மூலமா உயிர் கொடுத்தது விதியின் பலன்தான். அந்த விதியை நடத்தி காட்டினது பரமசிவன் தான். அதனால உன் மகளுக்கு உயிர் கிடைக்கணும்னா நீ முறையிட வேண்டியது அந்த பரம்பொருளான பரமேஸ்வரன் கிட்டதான். பறிப்போன உன் குழந்தையோட உயிரை திருப்பி தர சொல்லி அவர்கிட்டயே போய் கேளு. நல்லது. நான் அக்னி வளர்த்து பெருந்தவம் இருந்து ஆதி சிவன் கிட்டயே கேட்கிறேன். நன்றி தாயே. ஆனா நீ நினைக்கிற மாதிரி அது சாதாரண தவம் கிடையாது. தெரியும். உன்னோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கிறப்போ எவ்வளோ கஷ்டமான தவத்தையும் என்னால செய்ய முடியும். எனக்கு அருள் கொடுங்க தாயே. என் ஆசைகள் உனக்கு உண்டு.
நீ பெரிய ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கேன்னு உன் முகமே காட்டி கொடுக்குது. சொல்லு, நான் என்ன செய்யணும்? காணாம போன அந்த பொருள் இப்ப எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணுமா? அது இல்லம்மா, நாங்க நாடி பார்த்துட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே அவளை காணோம். அதனால அவ செத்துட்டாளா இல்ல உசுரோட தான் இருக்காளான்னு ஒரு சந்தேகம். இதுக்கு முன்னாடி அவளை அடிச்சு குத்துயிரும் கொலையுயிருமா கல்ல கட்டி அவளை குளத்துல போட்டோம். ஆனா திரும்பவும் பொழைச்சு வந்துட்டா. அந்த மாதிரி இப்பவும் நடந்துருச்சோன்னு எனக்கு ஒரு பயம். நீங்க தான் பார்த்து சொல்லணும். ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.